ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ ஃபைண்ட் X9 X9 ப்ரோ இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது ஆல்ரெடி வந்து சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து குளோபலா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2-3 வாரத்துல வந்து இந்தியால வந்து லான்ச் பண்ண போறாங்க. நவம்பர் மாசம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. நவம்பர் மிடில் கண்டிப்பா அந்த போனுக்கானே ரொம்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து விவோ தான் வந்து எக்ஸ் சீரிஸ் தான் வந்து கேமராக்கு அல்டிமேட்டா இருக்கும்னு எல்லாருமே விரும்பி வாங்குவீங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலா வந்து கேமரா சிஸ்டம் வந்து இந்த டைம் வந்து ஓப்போ ஃபைண்ட் X9 9 ப்ரோல இருக்கு. அப்படி என்னென்ன ஸ்பெக் வந்து தாறுமாறா இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ ஃபைண்ட் X9 9 ப்ரோ. இப்போ நம்ம வீடியோல பாக்குறது வந்து X9 ப்ரோ தான் பார்க்க போறோம். X9 ப்ரோல வந்து இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.78 கொடுத்துருக்காங்க. போன டைம் கொடுத்த அதே வந்து டிஸ்பிளே சைஸ் தான் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 224 கிராம் இருக்கு. ஒரு 230 கிராம் கிட்டே இருக்கலாம். அந்த போன் வந்து ஓரளவுக்கு வந்து வெயிட்டா தான் கொடுத்துருக்காங்க. சைஸ் கம்மியா இருந்தாலும் 6.78 இருந்தாலும் வெயிட் வந்து அதிகமா தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் திக்னஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.3 mm திக்னஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு. 8 mm திக்னஸ் கம்மியா இருந்தா மட்டும் தான் 7.2 இருந்தா மட்டும் தான் திக்னஸ் வந்து கம்மியானது. 8க்கு மேல இருந்தாலே வந்து திக்னஸ் வந்து அதிகம் தான். இது வந்து திக்னஸ் அதிகமான உள்ள போன் தான். ஐபி ரேட்டிங் பாத்தீங்கன்னா IP68 66 69 3 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தண்ணிக்குள்ள போட்டாலும் எந்த டேமேஜ் ஆகாது. நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் போன் தான் இந்த போனு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஃப்ரண்ட்டும் பேக் சைடும். நீங்க கீழே இப்படி போட்டாலும் சரி, பேக் சைடு போட்டாலும் சரி, உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க X9 ப்ரோல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேமால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்டுக்கு அலுமினியம் ஃப்ரேம் தான் பில்ட் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்லாம் பில்ட் பண்ண மாட்டாங்க. LTPO AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு இந்த போன்ல. டால்மி விஷன் சப்போர்ட் இருக்கு. HDR10+ சப்போர்ட் இருக்கு. HDR விவோட் சப்போர்ட் இருக்கு இந்த போன்ல. போன டைம் வந்து 4500 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த டைம் வந்து 3600 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன டைமோட இந்த டைம் வந்து அதிகமாக கொடுத்துருக்கணும், இல்லாட்டி அதே நெட்ஸ் கொடுத்துருக்கணும். ஏன் 3600 டவுன் கிரேட் பண்ணாங்கன்னு தெரியல. இது ஒரு டவுன் கிரேட் தான் கண்டிப்பா. போன வருஷம் அந்த போனுக்கும் இந்த போனுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு டவுன் கிரேட் தான். இந்த போனை பத்தி ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1272 x 2772 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 450 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஓகேவான பிபி டென்சிட்டி தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா HDR இமேஜ் எல்லாம் சப்போர்ட் ஆகும்னு சொல்றாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு எல்லா இமேஜுமே சப்போர்ட் ஆகும். போட்டோகிராஃபி எல்லாம் என்ன போட்டோஸ் என்ன கிளாரிட்டியில இருந்தாலும் அல்ட்ரா HDR இமேஜ் எல்லாம் வந்து ஈஸியா வந்து இந்த போன் வந்து சப்போர்ட் ஆகும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 16 அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து கலர் OS வந்து 16ல ரன் ஆகும். 5 வருஷம் அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 1 இயர் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 6 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் வரும். 5 வருஷத்துக்கு உங்களுக்கு மெயின் அப்டேட் வரும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 9500 3 nm கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்து 9400, இந்த டைம் வந்து 9500. இதான் வந்து அப்கிரேடு. லேட்டஸ்ட் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் டிராகன் கூட தான் நல்லா இருக்கும். அல்ட்ரா சீரிஸ்ல மட்டும் தான் ஸ்னாப் டிராகன் கொடுப்பாங்க. அல்ட்ரா சீரிஸ் வந்து நம்ம இந்தியால லான்ச் பண்ண மாட்டாங்க. சைனாக்காரங்க மட்டும் தான் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டா கோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா ஆம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆம் ஜி அப்படின்னு சொல்லி அல்ட்ரா கொடுத்துருக்காங்க. G10 அல்ட்ரா, G1 அல்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டைம் வந்து ஜிபியு வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சிபியோட ஜிபியு வந்து இந்த டைம் வந்து ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. G1 அல்ட்ரா அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12GB 256, 12GB 512, 16GB 512, 16GB 1TB இந்த மாதிரி இத்தனை வேரியன்ட் வந்து சைனால கொடுத்திருந்தாலும் இந்த குளோபல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா 16GB 512 மட்டும் தான் சொன்னாங்க இந்த ப்ரோ சீரீஸ்ல. அதே மாதிரி இந்தியால வரும்போதும் 16GB 512 தான் வரும். 1TB வருது வந்து ரொம்ப டவுட் தான். 1TB வந்து குளோபலே லான்ச் பண்ணல. குளோபல்ல லான்ச் பண்ணாட்டி கண்டிப்பா இந்தியன் வேரியன்ட்ல லான்ச் பண்ண மாட்டாங்க. ஆனா ஹையர் வேரியன்ட் போன டைம் மாதிரி 16GB 512 தான். 16GBனா உங்களுக்கு 12GB RAM எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 28GB RAMல உங்களுக்கு வந்து போன் வந்து ரன் ஆகும். சரிங்களா, அந்த போன் வந்து கண்டிப்பா இந்தியால வந்து 3 வீக்ஸ்ல லான்ச் ஆகும். கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் UFS வந்து 4.1 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் LPDR 4X RAM கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடாவே இருக்கு. ஓப்போல வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். 3.5 mm ஜாக் இந்த போன்ல கிடையாது. இந்த பட்ஜெட் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி Wi-Fi 6, 7 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் 6 கொடுத்துருக்காங்க. 5.4 தான் பார்த்திருப்பீங்க. இது வந்து 6.0 கொடுத்துருக்காங்க. NFC இந்த போன்ல இருக்கு. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா வித்தின் செகண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு. USB வந்து Type-C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3.2 ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. போன டைம் வந்து நம்ம ஓப்போ ஃபைண்ட் X8 ப்ரோ இந்த போன் லான்ச் ஆகும்போது ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கும்போது அதே டைம்ல OnePlus லான்ச் பண்ணாங்க, விவோ லான்ச் பண்ணாங்க. OnePlusல 13 வந்துச்சு, விவோல வந்து X200 ப்ரோ வந்துச்சு. அந்த ரெண்டு போன்லயுமே அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணாங்க. IQல கூட அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஓப்போ தான் வந்து கம்மியா பேசினாங்க, டவுன் கிரேடா பேசினாங்க. ஏன்னா அந்த அல்ட்ராசோனிக் கொடுக்காம ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. 20,000 30,000 கொடுக்க வேண்டிய ஆப்டிகலை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு
இந்த டைம் வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அல்ட்ராசோனிக்னா போன டைம் அவங்க போன்ல கொடுத்த மாதிரி இல்ல, விவோ ஒன் பிளஸ்ல கொடுத்த மாதிரி அல்ட்ராசோனிக் இல்ல, அதை விட அட்வான்ஸான அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வித்தின் செகண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து லாக் எடுத்து கொடுக்கும். இது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிலிக்கான் கார்பன் பேட்டரி 3rd ஜென்ரேஷன் பேட்டரி தான் கொண்டு வந்திருக்காங்க. 7500 mAh. இந்த டைம் வந்து பிளாக்ஷிப்ல வந்து இவங்க பேட்டரி தான் வந்து நல்லா நிற்கும். சார்ஜ் ஓப்போ தான், ஓப்போ பிளாக்ஷிப் தான் வந்து பேட்டரியில ஃபர்ஸ்டா இருக்கும். போன டைம் வந்து விவோ தான் ஃபர்ஸ்டா இருந்துச்சு. விவோ வந்து X200 Pro அதில் வந்து 6000 சம்திங் கொடுத்தாங்க. அதான் வந்து பேட்டரி வந்து ஸ்டாண்டப்ல வந்து ஃபர்ஸ்டா இருந்துச்சு. ஐபோனோட பீட் பண்ணதா இருந்துச்சு பேட்டரியில. இந்த டைம் வந்து ஐபோன் 17 Pro Maxஐ பேட்டரியில ஓப்போ வந்து பீட் பண்ணிருச்சு. அதை விட எக்ஸ்ட்ராவே வந்து சார்ஜ் நிக்குது, எக்ஸ்ட்ராவே வந்து உங்களுக்கு பேக்கப் நிக்குது. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பேட்டரிக்காண்டி பார்க்கணும் ஒரு பிளாக்ஷிப்னா கண்டிப்பா அதுக்காண்டி வாங்கலாம். இதுல வந்து 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 80 வாட்ஸ் உங்களுக்கு அவுட் ஆஃப் ஹவுஸ்லேயே கிடைச்சிரும். அந்த ஓப்போட சூப்பர் வுட் சார்ஜர் கிடைச்சிரும். கேபிளும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நல்ல குவாலிட்டியான கேஸும் கொடுத்துட்றாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சில்க் ஒயிட், டைட்டேனியம், சார்கோல் அண்ட் வெல்வெட் ரெட் இந்த 3 கலர் வந்து சைனால லான்ச் பண்ணாங்க. ஆனா குளோபல்ல வந்து இந்த சார்கோல் கலரும் இந்த ஒயிட் கலர் மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க. அப்ப இந்தியாலையும் அந்த ஒயிட் கலரும் சார்கோல் தான். பிளாக் கலர் கொடுத்துருந்துருக்கலாம், அந்த பிளாக் கலருக்கு மாதிரி சார்கோலை கொடுத்துருக்காங்க. சார்கோல் வந்து லைட் பிளாக் மாதிரி இருக்கும், ரொம்ப லைட் பிளாக் மாதிரி இருக்கும், அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து கேமரா சிஸ்டம் பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து போன டைம் 32 மெகா பிக்சல் கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு அப்கிரேட் தான் செல்ஃபி கேமரா. 4K 16 fps வரைக்கும் நீ மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம் செல்ஃபில. மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் 50 கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ வந்து போன டைம் 50 தான் கொடுத்தாங்க. இந்த டைம் வந்து 200 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. விவோ X200 200 Pro, X300 300 Pro, இந்த 300 Pro இருக்கு பாத்தீங்கன்னா X சீரிஸ்ல விவோல, அதே ஸ்பெக் தான் கேமரா ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. ரெண்டு போனையும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலா தான் இருக்கு. இதை விட அது பெட்டரா வந்து சில போட்டோஸ் இருக்கும், சில போட்டோஸ் வந்து விவோட ஓப்போ பெட்டரா இருக்கும். ஆனா ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரே கேமரா சிஸ்டம் தான். கேமரா காண்டி பாக்குறீங்க, ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணவே வேணாம். உங்களுக்கு விவோ பிடிச்சா விவோ வாங்க, ஓப்போ பிடிச்சா ஓப்போ வாங்க. இது பெஸ்டா அது பெஸ்டான்லாம் பாக்காதீங்க. ரெண்டு போனுமே கேமரால பெஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம் வந்து ஈக்குவலா இருக்கு, ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஏன்னா பேட்டரினா உங்களுக்கு வந்து 6500 சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன் விவோ X300 Proல. இந்த டைம் வந்து இவங்க தான் வந்து 1000 mAh வந்து இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க விவோ பிளாக்ஷிப்போட. சரிங்களா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி ஆக்ஷன் பட்டன் இருக்கும், அது மூலியமா வந்து நீங்க போட்டோகிராஃபி எடுத்துக்கலாம். அந்த சைட்ல ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி அலர்ட் ஸ்டைல் எல்லாம் எடுத்து விட்டாங்க. போன டைம் ஒன் பிளஸ்லயும் எடுத்துட்டாங்க, இந்த டைம் ஒன் பிளஸ்லயும் எடுத்துட்டாங்க, ஓப்போலையும் எடுத்துட்டாங்க. கண்டிப்பா அந்த போன் வந்து கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். அது மாதிரி டிசைனும் மாத்திருக்காங்க. போன டைம் சர்க்கிள் கேமரா, அந்த டைம் வந்து சைட்ல வந்து ரெக்டாங்கிள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. விவோ வந்து ஐபோன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, ஐபோன் டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஐபோனே டிசைனை வேற மாதிரி மாத்திட்டாங்க. இவங்க பழைய ஐபோன் டிசைன் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் டிசைன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓப்போ Find X9 9 Proல டிசைன் வந்து எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. இந்த போன் வந்து கண்டிப்பா வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க நவம்பர் மிடில். கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து அப்கமிங்ல வர போனோட ஸ்பெக் எல்லாமே நான் கரெக்டான ரிவ்யூ வந்து நான் ப்ராப்பரா கொடுக்குறேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.